எங்கே பாரதம் நேயர்களுக்கு வணக்கம். இது எபிசோடு 6, இந்து மகாசமுத்திரம். மறுபடியும் நம்ம கூட டெல்லியிலேருந்து ட்ரேட் பாலிசி அனலிஸ்ட் திரு எஸ் சந்திரசேகரன் சாரை மறுபடியும் வரவேற்கிறோம் எங்கே பாரதத்துக்கு. சார் ரொம்ப நன்றி சார், எங்கள் கூட ஜாயின் பண்ணதுக்கு. மறுபடியும் ஒரு டைம் ஒதுக்கி எங்களுக்காக இந்த ஒரு அருமையான ஒரு நாலேஜ் ஷேரிங் சீரியஸை வந்து ஸ்டார்ட் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. பாஸ்ட் 5 எபிசோட்ஸ் கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க. பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட் வச்சுருக்கோம் நாங்கள், அதில் போய் பாருங்கள். 5 எபிசோட்லையும் நாங்கள் ட்ரேட் பாலிசி, ட்ரேட் ஹிஸ்ட்ரி, ட்ரேட் சம்மந்தமான விஷயம், ஜியோ பாலிட்டிக்ஸ், இது கூட எப்படி நம்மளோட கலாச்சாரம் ஒன்றி போகுது அப்படின்றத பற்றி தான் பார்த்துருக்கோம். போன எபிசோடில் டெக்னாலஜி ஒரு 3 இன்னோவேஷன் எப்படி வரலாறையே மாற்றி எழுதிய டெக்னாலஜிஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம். இந்த எபிசோடில் திருப்பி நம்ம ஹிஸ்ட்ரிக்கு போகிறோம். பேக் போயிட்டு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக், மைண்ட் செட். சார் அதை நீங்களே எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இந்த மைண்ட் செட் அப்படின்றது நம்ம என்ன பேச போறோம்? நமஸ்காரம் பரத்வாஜ், உங்களுடைய நேயர்களுக்கும் உங்களுக்கும் நமஸ்காரங்கள். நம்ம மைண்ட் செட் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு 3 எபிசோடு முன்னாடி நம்ம ஐடென்டிட்டி பற்றி பேசணும். ஐடென்டிட்டி பற்றி பேசும்போது அரேபியன் சீயை வந்து சிந்து சாகர் அப்படின்னு அழைச்சாங்க அப்படின்னு பேசினோம். அப்போ பே ஆஃப் பெங்காலை பற்றி நம்ம பேசினோம். அப்போ வந்து நம்ம வந்து ஒரு தேடலில் இருந்தோம், பே ஆஃப் பெங்காலை என்ன அழைத்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். நான் தெரியலைன்னா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு தேடலில் நானும் அதுக்கப்புறம் போனேன். அதுக்கப்புறம் கண்டுபிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, பே ஆஃப் பெங்காலை கங்கா சாகர்னு அழைச்சிருக்காங்க. ஓகே, சிந்து சாகர் மாதிரி கங்கா சாகர் வச்சிருக்காங்க. ஓகே, அந்த மகர சங்கராந்தி அன்னைக்கு கங்கை வந்து எங்க கடல்ல கலக்கிறதோ அங்க ஒரு பெரிய விழா நடக்கிறது. அது வருஷா வருஷம் பெங்கால்ல கங்கா சாகர் விழா அப்படின்னு சொல்லிட்டு பண்றாங்க. ஸோ இந்த எங்க சார் இது? சுந்தர்பன்ஸ் டெல்டா, சுந்தர்பன்ஸ்ல இருக்கு. மகர சங்கராந்தி அன்னைக்கு ரொம்ப சிறப்பான ஒரு விழாவா நடக்கிறது. ஸோ இது மிஸ் பண்ணதை நான் எடுத்து திருப்பி சொன்னேன். இப்போ நம்ம மைண்ட் செட் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே சார். இது மட்டும் நம்ம வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, ஃப்ரெஞ்ச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, இவங்க எல்லாரும் இந்தியாவிற்கு வந்தார்கள். சவுத் அமெரிக்கா, நார்த் அமெரிக்காவுக்கு போனாங்க, வேறு தேசங்களுக்கெல்லாம் போனாங்கன்னு சொல்கிறோம். ஆமாம் சார். யார் வந்தாங்க? எல்லாரும் வெள்ளைக்காரன் தான். யார் வந்தாங்க? அந்த அந்த மேற்கத்திய சமுதாயத்திலிருந்து எந்த மாதிரியான நபர்கள் வந்தார்கள்? எந்த மாதிரினா இப்போ அது எப்படி சார் பார்க்கலாம்? எந்த மாதிரினா யாருக்கு வந்து துணிச்சல் இருந்ததா இல்லாட்டி அது எப்படி சார்? அது டீடைலா போகணுமா? எப்படிப்பட்ட மனிதர்கள் வந்தாங்க? சொசைட்டியினுடைய எந்தெந்த ஸ்ட்ராட்டாலேருந்து வந்தாங்க? எப்படி வந்தாங்க? இவங்களுடைய அப்ஜெக்டிவ் எப்படி இருந்தது? இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இவங்களுடைய மைண்ட் செட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ நீங்க ஒரு ப்ரீவியஸ் எபிசோட்ல சொல்லியிருந்தீங்க, இந்த மாதிரி இந்த மெர்கன்டைலிஸ்ட்ஸ், அதாவது வணிகம் செய்யக்கூடியவங்க, மெர்கன்டைல் கேபிட்டலிசம். ஆமா, மெர்கன்டைல் கேபிட்டலிசம். இது வந்து இந்த டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பத்தி சொல்லும் போது சொல்லியிருந்தீங்க, இந்த நிறைய யூதர்கள்லாம் வந்து லிஸ்பன்லேருந்து ஆம்ஸ்டர்டாம் போயிட்டு டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை வந்து தொடங்கிறதுக்கு ஒரு முக்கியமான பங்கு வகிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி வெறும் வணிகர்கள் மட்டும் ஆனால் வரல, அவங்க வெறும் திட்டம் தான் போட்டாங்களா? இப்போ ஒரு இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பெடிஷனுக்கு யார் வருவாங்க? லிஸ்ட் பண்ணுவோம். ஒன்று மெர்ச்சன்ட் பேங்கர், யார் இன்வெஸ்ட் பண்றானோ பணத்தை. கரெக்ட். இந்த மெர்ச்சன்ட் பேங்கர் ஒரு ஓனருக்கோ ஒரு ப்ரொப்ரைட்டருக்கோ பணத்தை கொடுத்துருப்பாங்க கடனா. 2, இந்த கப்பலை வழிநடத்தி செல்றதுக்கு மாலுமிகள் ஆர் செயிலர்ஸ் அண்ட் கேப்டன் இருப்பாங்க. கண்டிப்பா. அதுக்கப்புறம் சோல்ஜர்ஸ் இருப்பாங்க அந்த கப்பல்ல பாதுகாக்கிறதுக்கு. அதுக்கு ஒரு கேப்டன் இருப்பாங்க. கரெக்ட். இதுதான் இவங்களுடைய செட்டப். என்ன? மெர்ச்சன்ட் பேங்கர், ப்ரொப்ரைட்டர், தென் செயிலர், சோல்ஜர். இத
கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி நம்ம போவோம். கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி போறதுன்னா என்னன்னா, ஆடட் வந்து கவர்னர் அண்ட் டிப்ளமேட்ஸ். ஓகே. ஸோ இந்த கவர்னர் அண்ட் டிப்ளமேட்ஸ்னா நீங்க சொல்றது அந்த அந்த இடத்துல ஆட்சி பண்ணவங்கல இருந்து ஒரு 2 பேர். அரிஸ்டோக்ராட்டிக் ஃபேமிலி ஆர் நோபல் ஃபேமிலி ஆஃப் யூரோப். ம். ஸோ இந்த மைண்ட் செட்டை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடியே ஒரு சின்ன ஒரு தியரியை ஒன்று நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சின்ன தியரி என்ன அப்படின்னா, நம்ம செஸ் விளையாடுறோம். ம். செஸ்ஸில் வந்து செஸ் அப்படிங்கிறது இந்தியாவில் சதுரங்கம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ம். அங்கே யூரோப்லேயும் அதே சதுரங்கம் செஸ்ஸு. ஓகே, இந்தியாவில் சதுரங்கம் விளையாடும் போது யானை, குதிரை, தேரு, சேனாதிபதி, ராஜா, ம். இதுக்கப்புறம் சோல்ஜர், இதுதான் செஸ்னுடைய இது. ஆமா சார். இதே யூரோப்ல போய் பார்த்தா ரூக்கு, ம். நைட்டு, பிஷப், குயின், ம். ராஜா, அப்புறம் அந்த பான்ஸ்லாம். பான்ஸ். இப்ப பாருங்க, இதுல மொத்தம் 6 காய்கள் இருக்கு. ம். 6 பீசஸ், 6 டைப் ஆஃப் பீசஸ் இருக்கு. இந்த 6 டைப் ஆஃப் பீசஸ்ல பான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஆமா சார். SERF, சர்ஃப் அப்படிம்பாங்க. அப்படி இல்லைன்னா பீசன்ட், பெசன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, ஆமா. பெசன்ட் அப்படின்னா விவசாயிகள், சிறிய விவசாயிகள் அப்படின்னு. ரூக் அப்படின்னா என்னன்னா கேசல், கேள்விப்பட்டிருக்கோமோ இல்லையோ? ஆமா சார். கேசல் ஆர் மேனர். ம். எங்க அந்த நோபல், அரிஸ்டோக்ராட்ஸ், ம். அந்த டியூக்ஸ் இவங்கெல்லாம் இருந்தாங்களோ அதை நம்ம கேசல்னு சொல்றாங்க. நைட் அப்படின்னா ம். திரையில போற ஒரு போர் வீரன். ஓகே. பிஷப் அப்படின்னா டைரக்டா ஒரு பிரீஸ்டையோ ஒரு சர்ச்சையோ அல்லது தமிழ்ல சொன்னா பேராயர். ம். இப்ப கூட இருக்காங்களே. குயின், குயின் அப்படிங்கிறது இட்ஸ் ராணி, அடுத்தது ராஜா. இதுல பாருங்க, இந்த வெஸ்டர்னுக்கு போன பிறகு செஸ் எப்படி மாறி போயிடுது அப்படின்னா, ராஜா அப்படிங்கிறவர் வந்து ஒரு ஸ்டெப் தான் மூவ் பண்ண முடியும் ராஜாவை. ஆமா சார். இருக்கிறதுல டாலஸ்ட் காயின் ராஜா தான். ஆமா. பவர்ஃபுல் ராஜா எப்படின்னா, டாலஸ்ட் காயினை, அந்த காயினை வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காக மட்டும்தான் வந்து மிச்ச காயின்கள், மிச்ச பீசஸ் ஆஃப் காயின்கள். கரெக்ட். சர்ஃப், அத பானு, பிஷப், ரூக்கு, நைட்டு எல்லாமே. ஓகே, அடுத்தது எவ்வளோ இந்த ராஜாவுக்கு பவர் கம்மியா இருந்தாலும், ஒரு ஸ்டெப் தான் மூவ் பண்ற முடியற மாதிரி இருந்தாலும், அந்த ராஜா செக்மேட் ஆயிடுது அப்படின்னா அந்த கேம் முடிஞ்சு போயிடுறது. ஆமா, அதாவது மீதி பேரு எத்தனை பேர் ப்ரொடெக்ஷனுக்கு இருந்தாலும் நம்ம ராங் மூவ்ஸ் பண்ணா ராஜா செக்மேட் பண்ணாலும் காலி. இதுல இன்னொரு விஷயம் பாருங்களேன், இந்த சர்ஃப் அப்படி இல்லைன்னா இந்த பீசன்ட் ஆர் பானுக்கு இருக்கிற பவருக்கும் ராஜாவுக்கு இருக்கிற பவருக்கும் ஒரே ஒரு விஷயம் தான் வித்தியாசம். இந்த பான் வந்து முன்னாடி மட்டும்தான் போகும், ராஜா வந்து சைட்ல எல்லாம் போகும், ஆனா ஒரே ஸ்டெப் தான். அதே மாதிரி தான் இருக்கு இதுவும் காமனா. ஆமா சார். ஓகே, நவ் see this irony. என்ன irony அப்படின்னா, என்டையர் இந்த சீக்வன்ஸை பார்த்தோம் அப்படின்னா, யூரோப்ல ஃபியூடலிசம் அப்படிங்கிற ஒரு தியரி ஒன்று இருக்கு, மெடிவியல் யூரோப்ல. எஸ், ஃபியூடலிசம்னா அது ஒரு சின்ன சின்ன பகுதியில ஃபியூடல் லார்ட்ஸ், லேண்ட் லார்ட்ஸ் மாதிரி எடுத்து அந்த இடத்தை ஆளுவாங்க இல்ல சார்? இல்ல, ஒரு ராஜா, கிங்குக்கு கீழே இருக்கிற ஒரு நிலப்பிரபு, அவங்கள வந்து நோபல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. அந்த நோபல் மேன் இருக்கிறது தான் கேசல், அதுதான் செஸ்ல இருக்கிற ரூக். ஓகே, அதுக்கு கீழே இருக்கிற ஒரு நிலை வந்து நைட்டு, குதிரை வீரன். ஓகே, அதுக்கு கீழே இருக்கிற ஒரு நிலை தான் வந்து செர்ஃப் ஆர் பீசன்ட். ராஜாக்கு அடுத்தது நோபல், நோபலுக்கு அடுத்தது ஒரு நைட்டுக்கு அடுத்தது ஒரு பேசன்ட்.
இங்க ஒரு பிஷப்பும் இருக்காரே சார். இருங்க, அதை அடுத்து வருவோம், அடுத்த ஓகே கட்டத்தில் வருவோம். ஓகே, ஏன்னா ஃபியூடலை பற்றி நம்ம தெரிஞ்சுட்டுருவோம். ஓகே ஓகே சார். இப்போ ஒரு ராஜா வந்து ஒரு பர்டிகுலர் நிலப்பரப்பை அவர் கண்ட்ரோல் பண்ணுறாரு. ம் மேபி ஒரு 100 ஸ்கொயர் கிலோமீட்டர். அந்த 100 ஸ்கொயர் கிலோமீட்டரில் உள்ள பரப்பளவில் உள்ள இடத்த இவர் வந்து இல்லாட்டது 5 நோபல் மேனுக்கு பிரித்து தர்றார், 5 காஸ்லுக்கு பிரித்து தர்றார். ம் 20 ஸ்கொயர் கிலோமீட்டரை அந்த பிரித்து தர லேண்டை அந்த நோபல் வந்து நைட்டுக்கு கொடுப்பார். ஓகே. அந்த நைட்டு வந்து கீழே உள்ள பீசண்ட்டுக்கு பிரித்து தருவார். ம் ஒரு நோபல் கிட்ட அந்த ராஜா கிட்ட இருந்த 100 ஸ்கொயர் கிலோமீட்டர்ல 20 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஒரு நோபலுக்கு கொடுத்தாச்சு. ம் அந்த 20 ஸ்கொயர் கிலோமீட்டர்ல ஒரு 5 நைட் இருக்காங்கன்னு வச்சுப்போம். அந்த 5 நைட்டுக்கு 4 ஸ்கொயர் கிலோமீட்டரா பிரிச்சு கொடுத்தாச்சு. ம் ம் அந்த 4 ஸ்கொயர் கிலோமீட்டரா பிரிச்சு கொடுத்தத அந்த நைட்டு ஒரு 4 பீசண்ட்டுக்கு ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டரா பிரிச்சு கொடுத்தாச்சு. ஏன்னா அந்த காலத்துல செல்வம் அப்படிங்கிறது அக்ரிகல்ச்சர்ல இருந்து வந்தது. கரெக்ட். ஓகே, ஸோ ஒரு ராஜாவுக்கு மேன் தேவை, மெட்டீரியல் தேவை, மணி தேவை அந்த கண்டிப்பா சார். ராஜ்யத்தை நடத்துறதுக்கு. ம் ம் இந்த மேன், மணி, மெட்டீரியல் இந்த மூணுத்தையும் ப்ரொவைடு பண்ண வேண்டிய பணி தான் வந்து இந்த நோபலுக்கும் நைட்டுக்கும் அதை ஆர்கனைஸ் பண்ண வேண்டியது. ம் இந்த நோபல் ஆர்கனைஸ் பண்ணுவாரு, நைட் வந்து செக்யூர் பண்ணுவாரு. அந்த பீசன்ட் வந்து தன்னுடைய லேண்டிலேருந்து வர பொருளையும் தன்னுடைய சர்வீஸ் அஸ் அ சோல்ஜராகவும் நாட்டுக்கு தேவைன்னா போவார். ஓஹோ. அந்த லேண்டை செக்யூர் பண்ணி தர வேண்டிய கடமை நைட்டுக்கு இருக்கு, ம் ஆன் பிஹாஃப் ஆஃப் கிங். ம் ஓகே, அதே மாதிரி மணி ம் வியாபாரத்துக்கோ பொருள்கள் வெளிநாட்டிலேருந்து வாங்குறதுக்கோ ராஜாவுக்கு தேவைப்படும், அதுக்கு பணம் தேவை. ஸோ அப்போ கிங், நோபல், நைட், பீசன்ட் இவங்களுக்கு இடையில என்ன நடந்துட்டு இருக்குன்னா, இட் இஸ் அன் இன்டர்லாக்கிங் சிஸ்டம். ம் மேலேந்து உன்னுடைய செக்யூரிட்டியை கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை அப்படின்னு சொல்லிட்டு ராஜா, நோபல், நைட்ஸ் 3 பேரும் பீசண்ட்டுக்கு செய்வாங்க. பீசண்ட், நைட், நோபல் வந்து ராஜாவுக்கு டுவார்ட்ஸ் அப் ம் மேன், மணி, மெட்டீரியல் மூணுத்தையும் அவங்க கொடுப்பாங்க. ராஜாங்கம் நடத்துறதுக்கு பணம் தேவை, சாப்பிட்றதுக்கு பொருள்கள் தேவை, படைக்கு ஆட்கள் தேவை, மேன், மணி, மெட்டீரியல். ஸோ இது வந்து ஒரு இன்டர்லாக்கிங்கான சிஸ்டம். ம் இந்த இன்டர்லாக்கிங்கான சிஸ்டத்தில் என்ன ரொம்ப முக்கியமாக பார்க்கணும்னா, எல்லாமே ஒரு பயத்தில் வாழறாங்க. ம் எனக்கு செக்யூரிட்டி வேணும்னா நான் வந்து நைட்டுக்கு வந்து சர்வீஸுக்கு போகணும், போருக்கும் நான் மெட்டீரியல் அப்பதான் எனக்கு கிடைக்கும். ஆமா, ஒரு ஆப்ளிகேஷன். ம் அது ராஜாங்கத்துக்கு போருக்கு போறது அப்படிங்கிறது நம்ம நாட்டில் அந்த காலத்துல வீரவேல் வெற்றிவேல்னு சொல்லிட்டு படை வீரர்கள் போனாங்க, சோழ நாட்டையும் பாண்டிய நாட்டையும் காப்பதற்காக, காப்பதற்காக. அப்ப அந்த மாதிரியான சிஸ்டம் இல்லையே. எனக்கு லோக்கலா ப்ரொடெக்ஷன் வேணும் அப்படின்னா நான் நைட்டை நம்பி இருக்கேன், நைட்டு நோபலை நம்பி இருக்காரு, நோபல் கிங்கை நம்பி இருக்காரு. இட்ஸ் a செயின் இன்டர்லாக்கிங் சிஸ்டம். ஸோ ஒரு ஆப்ளிகேஷன் அண்ட் ஃபியரால் ஏற்படுத்தப்பட்ட சிஸ்டம் தான் அந்த ஃபியூடல் சிஸ்டம். ஓகே, ஒரு ஒரு எப்படி சொல்றது, அத்தாரிட்டேட்டிவா இருக்குமா சார்? அதாவது ஃபியர் அப்படின்னா இப்போ நீ கொடுக்கல அப்படின்னா அவள் தான் அப்படின்ற மாதிரி. அது அதே மாதிரியான ஒரு, பட் அதுலயும் ஒரு சில ஹியூமானிட்டிக்கு இருந்திருக்கும். ஏன்னா அவங்க கண்டினியூஸா ஒரு கவர்னன்ஸை பண்ணணும், கண்டினியூஸா ராஜாங்கத்தை நடத்தணும் அப்படின்னால் ரொம்பவும் ஸ்ட்ரிக்டா இருக்க முடியாது. கரெக்ட். இப்போ ஒரு கொஞ்சம் இந்த ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும் அப்படின்னா சைனால சொல்லலாம்ல சார். இப்போ இந்த மேசிவ் மேனுஃபேக்சரிங் லேபர் இருக்காங்க, அதுக்கப்புறம் இந்த நடுவில் பிரைவேட் கம்பெனிஸ் இருக்காங்க, அப்புறம் அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருக்காங்க, அந்த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் மேல ஒரு பொலிட் பியூரோ. ஸோ கிட்டத்தட்ட ஒரு எப்படி சொல்றது, ரீஜனா பிரிச்சு தான் நடத்திட்டு இருக்காங்களா சார்? இன்டர்லாக்கிங் பவர் ஸ்ட்ரக்சர். இன்டர்லாக்கிங் பவர் ஸ்ட்ரக்சர். ஓகே, இது 6வது நூற்றாண்டுலேருந்து இது கிட்டத்தட்ட 17-18வது நூற்றாண்டு மட்டும் இருந்திருக்குது. ஓஹோ, ஓகே. இது ஒரு சிஸ்டம் ஆஃப் கவர்னன்ஸ்னே சொல்லலாம். ஆமா, சிஸ்டம் ஆஃப் கவர்னன்ஸ். ஓகே, பேஸ்ட் ஆன் ஃபியர், நாட் ஆன் வாலண்டரி சர்வீசஸ். ஓகே.
ஓகே. ஸோ அப்போ 12 நூற்றாண்டு இந்த சிஸ்டம் இருந்திருக்கு அப்படின்னா 12 நூற்றாண்டுகள் ஒரு ஃபியர், ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப்குள்ளே இருந்திருக்காங்க மக்கள். ம் ஓகே. ஸோ இப்போ நம்ம பிஷப்புக்கு வருவோம். ம் இப்போ என்டையர் யூரோப்பை பார்த்தோம்னா நிறைய சர்ச்சஸ் இருக்கு. ஆமாம் சார். சர்ச்சஸ்ல நிறைய லேண்ட் இருக்கு. ம் ஓகே. அந்த காலத்துல யாருக்கு லேண்ட் அதிகமா இருந்ததோ அவ தான் ராஜா. லேண்டை யார் கண்ட்ரோல் பண்றாளோ அவ தான் ராஜா. ம் ஓகே. ஸோ ஒரு இன்ஸ்டிடியூஷன், எக்கனாமிக் எம்பையர், ம் லேண்ட் அண்ட் பில்டிங்கு. அப்ப அவளுக்கும் அதை சர்ச்சுக்கும் மேனேஜ் பண்ணி ஆகணுமே. கண்டிப்பாக சார். ஸோ அவங்களும் ஒரு parallel கவர்மெண்ட் மாதிரி செயல்பட்டார்கள். ஓகே. அடுத்தது நம்மளுக்கு இந்த யூரோப்பை பார்த்தோம் அப்படின்னா எவ்ரி கிறிஸ்டியன் ஹாஸ் டு பி அட்டாச்டு வித் ஒன் சர்ச்சு. ஆமாம் சார். பேப்டைஸ் ஆயிருக்கணும். கண்டிப்பா. பேப்டைஸ் ஆயிருந்தா தான் நீ வந்து உனக்கு வந்து ஈவன் செத்து போன பிறகு புதைக்கிறதுக்கு இடம் கிடைக்குங்க. ஓஹோ. நீங்க பேப்டைஸ் ஆகல அப்படின்னா யூ ஆர் நாட் அ பிளெஸ்டு சோல். ஓகே. அடுத்தது ஒரு கன்ஃபெஷன் அப்படின்னு போனா தன்னுடைய அந்தரங்க விஷயங்கள், பிரைவேட் விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து ஒரு பாதிரியார் கிட்ட சொல்றாங்க. அந்த கன்ஃபெஷன் ரூம்னு சொல்லிட்டு போயிட்டு உக்காந்து, ஆமாம் நிறைய பார்த்துருக்கேன் நான் படத்தில். அதே மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் எவ்வளோ பேர் இருக்காங்க, சர்ச்சில் எவ்வளோ பேர் மெம்பராக இருக்காங்க, ஒரு குடும்பத்தில் என்னென்ன இருக்கு, நடக்கிறது நடக்கலை அப்படிங்கிற அத்தனை விஷயங்களும் சர்ச்சில் உள்ள பரிஷ்கோ உள்ள அங்கே உள்ள ப்ரீஸ்டுக்கோ எல்லாம் தெரியும். ஸோ அப்படின்னால் என்டையர் சொசைட்டியை பற்றின இன்ஃபர்மேஷன் உள்ள மிகப்பெரிய ஒரு டேட்டா பேஸ் தான் சர்ச் அந்த காலத்தில் ஒரு இன்ஸ்டிடியூஷனாக இருந்திருக்கு. இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த். இன்டெலிஜென்ஸ் நெட்வொர்க் மாதிரி இருந்திருக்காங்க. இன்டெலிஜென்ஸ் நெட்வொர்க், இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த். ஸோ அது மூலியமாகவும் பவரை மேனேஜ் பண்ண முடியும். ஸோ அதனால பிஷப்பினுடைய பொசிஷன் இஸ் நெக்ஸ்ட் டு குயின். குயின் தான் இருக்கிறதுலே பவர்ஃபுல் காயின். குயினுக்கு பக்கத்துலையும் ராஜாக்கு பக்கத்துலையும் அதனால தான் வந்து பிஷப் இருக்கு. ஏன்னா இன்டெலிஜென்ஸ் நெட்வொர்க், இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த். ஓகே. ஸோ இந்த இன்டர்லாக்கிங்கான ஒரு ஃபியூடல் சிஸ்டத்திலேருந்து கொலோனியல்ஸ் வராங்க. அது எப்படின்னா ஆல்வேஸ் அண்டர் ஃபியர். யூ ஆர் ஆல்வேஸ் அண்டர் ஃபியர். ஆல்வேஸ் யூ ஆர் அண்டர் சம் கைண்ட் ஆஃப் ஆப்ளிகேஷன் டு பவர்ஃபுல் பீப்புள். ஓகே. ஒரு ஃப்ரீடம் அப்படிங்கிறது அங்கே உள்ள காமன் பீப்புளுக்கு கிடையாது. ஓகே. எஸ்பெஷலி பெசன்ட்ஸ்க்கு, சர்வ்ஸ்க்குலாம் கிடையாது. ஆமாம். அடுத்தது இதில் இந்த சிஸ்டத்தில் இன்னொரு இதை பார்க்கணும். என்னன்னா கில்டு அப்படின்னு சொல்லுவாங்க. GUILD கில்டு. கில்டு அப்படின்னா என்னன்னா அசோசியேஷன் அப்படின்னு பொருள். ஓகே. அசோசியேஷன் அப்படின்னா ஒரு ஆர்டிசன், ஒரு ஃபர்னிச்சர் செய்கிறவா, ஒரு கோல்டு ஸ்மித்தோ, எந்தெந்த ஒரு கைவினை பொருட்களோ என்ன விஷயங்கள் பண்ணுறாலோ அதுக்கு ஒரு கில்டு அப்படின்னு சொல்கிறான். ஓகே. அந்த அசோசியேஷன் என்ன பண்ணுறது அப்படின்னா யார் வந்து இதில் ட்ரேடில் இருக்கலாம், யார் ட்ரேடில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத முடிவு பண்ணுறது இந்த கில்டு. ஓ ஆமாம் சார். இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்டோ ஸ்டாண்டில் போயிட்டு ஒருத்தர் ஆட்டோ வச்சுக்கணும்னாலே அதுக்கு அதே மாதிரி அப்ரூவல் தேவை இல்லையா? ஸோ இதுவும் ஒரு கண்ட்ரோல்டு ஸ்ட்ரக்சர். இந்த ஃபியூடல் ஸ்ட்ரக்சருக்குள்ளே வர கண்ட்ரோல்டு ஸ்ட்ரக்சர். ஓகே. ஓகே. இதுக்கு அடுத்த கட்டம் எப்படி அப்படின்னா அங்கே யூரோப்லேருந்து ஒரு ஒருத்தர் வந்து ஸ்பெயினுக்கு போகிறா, மேட்ரிடுக்கு போகிறாங்க, ஆர் லிஸ்பனுக்கு போகிறாங்க, ஆண்ட்வெர்ப்புக்கு போகிறாங்கன்னா இங்கிலாந்துலேருந்து ராஜா கிட்டேருந்து லைசன்ஸ் வாங்கினா தான் போக முடியும். ஓ வீசா மாதிரி. ஆமாம். அங்கே எந்த ஊரில் நீங்கள் இருக்கீங்களோ அந்த ஊர்லேருந்து வாங்கணும். அந்த ராஜா நீ வெளிநாட்டுக்கு போகிறதுனா படிக்கிறதுக்கு போகிறேன், ட்ராவலிங்க்கு போகிறேன் அப்படின்னு பர்மிஷன். ஓகே ஓகே. தட்ஸ் த கைண்ட் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன். அந்த மாதிரியான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் அங்கே இருந்திருக்கு. இதுதான்
இவங்களுடைய பேக்ரவுண்டு. அடுத்த ஓகே. கட்டம் இதுக்கு மேல இன்னொரு அடிப்படையா ஒன்று போவோமே, செஸ்லயே செஸ்ஸையே பார்த்தோம்னா 2 விதமான காயின்ஸ் இருக்கு. ம். ஒன்று வந்து ஒயிட் இருக்கு, இன்னொன்று டார்க் இருக்கு. ஆமா. இட் ஆல்சோ ரெப்ரசன்ட்ஸ் ஒரு ரேஷியல் கேரக்டர். ம். ஓகே, அடுத்தது இதை எப்படி 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 சொல்றீங்க சார்? அது ரேஷியல் கேரக்டர் வந்து ஏன்னா அது ஸ்கொயர்ஸும் பிளாக் அண்ட் ஒயிட்டா இருக்கு. அது எந்த எந்த ஆஸ்பெக்ட்ல அவங்க அதை சூஸ் பண்ணியிருப்பாங்க? அது அந்த காலத்துல எப்போதுமே மெடிட்டரேனியன் சீல நம்ம பார்த்தோம், எஜிப்டோட அலெக்சாண்ட்ரியாவோடையும் இந்த சைடு ஒட்டமனோடையும் ஆமா சண்டைகள் எப்போதும் இருந்துட்டே இருந்தது. கண்டிப்பா. ஓகே, செஸ் அப்படிங்கிற கேம் லேண்டை எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணல. இந்த செஸ் கேம்ல ஆமா ராஜாவை தான் பாதுகாக்க முயற்சி பண்றது. கரெக்ட். ஓகே, ஒட்டமன் எம்பையர் வந்த போதும், ஒட்டமனோட சண்டை வந்த போதும் லேண்டை தான் அவங்க பாதுகாக்க முயற்சி பண்ணாங்க. யூரோப்பியன்ஸ் ராஜாவை தான் பாதுகாக்க முயற்சி பண்ணாங்களே தவிர தான் லேண்டை எக்ஸ்பேண்ட் பண்ண ட்ரை பண்ணல. அதனால தான் இதுக்குள்ள நான் இதை இன்டர்பிரேட் பண்ணினேன். ஓகே ஓகே. ஒரு 3 வார்த்தைகள் நம்ம பார்ப்போம். ஹானர் அப்படின்னு ஒரு வார்த்தை ஒன்று இருக்கு. ஓகே, ஜென்டில்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஓகே, ஹானரபிள் ஜென்டில்மேன். ஜெனரஸ்னு ஒரு வார்த்தை இருக்கு. இந்த ஹானர் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? ஐடியா பரத்வாஜ்? இல்ல சார். லத்தீன்ல இல்ல சார். ஹை பர்த்னு அர்த்தம். ஹை பர்த்தா? ஓ, சோ ஒரு கிளாசிசம் வெளிப்படுத்துற மாதிரி ஒரு வார்த்தையா இருக்குது. ஆமா, ஜென்டில், ஜென்டிலே. ஹை பார்ன் அர்த்தம். ஓ, so if he is a gentleman, he is a high class gentleman. Oh, he is high class man. ஓகே, அடுத்தது ஜெனரஸ், பெட்டர் ஃபேமிலில இருந்து வரேன்னு அர்த்தம். ஓஹோ, ஓகே. சோ மேற்கத்திய சிந்தனையாளர்கள் மேற்கத்திய வேல்யூவை ப்ரொபகேட் பண்றவங்க இந்தியாவை வந்து ஒரு ரேஷியலிஸ்டிக் சொசைட்டி, ஒரு கிளாஸ் சிஸ்டம் உள்ள சொசைட்டி, காஸ்ட் சிஸ்டம் உள்ள சொசைட்டின்னு சொல்றாங்க. இது வந்து அந்த மேற்கத்திய சிந்தனை, அந்த ஃபியூடலிசம், அந்த பார்வையிலேருந்து பார்க்கறதுனால அவங்க வந்து இந்த மாதிரி இந்தியாவையும் அதோட சேர்த்து கணக்கிடுறாங்களோன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நீங்க சொல்ற போது இந்த கப்பல்ல ஒரு 4 பேர் போறாங்க அப்படின்னு பார்த்தா அது கிட்டத்தட்ட அந்த கேஸ்ட் சிஸ்டம்குள்ள ஃபிட் ஆகுது. எப்படி பார்த்தாலும் வந்து ஒரு, ஏன்னா அது டிவிஷன் ஆஃப் லேபர் தானே. டிவிஷன் ஆஃப் லேபர்ல ஒரு கப்பலை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறதுக்கும் இல்ல, டிவிஷன் ஆஃப் லேபர் அப்படிங்கிறது தப்பு கிடையாது. ஒவ்வொருத்தர் ஒரு வேலையை செய்யறாங்க, ஆனா அவங்க எல்லாருமே ஈக்குவல் அப்படின்னு சொல்லும்போது டிவிஷன் ஆஃப் லேபர்ல தப்பு கிடையாது. கரெக்ட். நீ உயர்ந்தவன் நான் தாழ்ந்தவன் சொல்லும் போதுதான் தப்பு இருக்கு. சோ அது வந்து ஃபியூடலிஸ்ட் மைண்ட் செட்குள்ள தான் வருது. அது ஃபியூடலிஸ்டிக் மைண்ட் செட்டுக்குள்ள வருது. டைரி ஆஃப் பிரான்சஸ்னு ஒன்று இருக்கு. எப்பயாவது டைம் கிடைச்சதுன்னா இதை சர்ச் பண்ணி பார்க்கலாம் கூகுளில். டைரி ஆஃப் பிரான்சஸில் நிறையா அதில் விஷயங்கள்லாம் நிறைய கதைகள்லாம் வரும், சிற்றுக்கதைகள் அந்த மாதிரி இதெல்லாம் விஷயம். அதில் டியூக் ஆஃப் வெலிங்டனும் அவருடைய மனைவியும் ஒரு காட்டில் போய் வேட்டையாட போகிறாங்க. ஓகே, அந்த வேட்டையாட போகும்போது அந்த டியூக் வெலிங்டன் வந்து தன்னுடைய அம்பை வந்து ஒரு பறவையை நோக்கி எய்கிறார். அது தப்பா போய் பக்கத்துல இருந்த ஒரு வீட்டுல ஜன்னலை திறந்து வச்சிருந்த ஒரு வயதான பெண்மணி மேல அடிபட்டுடுறது இந்த இது. ஓகே, அப்ப அந்த அம்மா எனக்கு அடிபட்டுடுத்து அப்படின்னு ஸ்கிரீமிங்லி கத்திண்டு வெளில வரா. உடனே அந்த டியூக்கினுடைய மனைவி பார்த்து சொல்றா,
ஓ லேடி பாரு, டியூக் ஆஃப் வெல்லிங்டனுடைய ஏரோ உன் மேல பட்டிருக்கு, நீ அதுக்கு எவ்வளவு ஒரு பெருமைக்குரியவள் ஆயிட்ட, உனக்கு எவ்வளவு பிராப்தம் இருந்ததுன்னா டியூக் ஆஃப் வெல்லிங்டனுடைய ஏரோ உன் மேல பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தான் வந்து ஒரு ஒரு வயதான பெண்மணியை காயப்படுத்திட்டோம் அப்படின்னு அந்த மனைவி, அதாவது ஒரு உமன், ம் பெண்கள் என்னைக்கும் ஒரு கனிவான உள்ளம் கொண்டவர்கள். அப்படிப்பட்ட ஒரு பெண், யூரோப்பிய சமுதாயத்தை சேர்ந்த பெண் இந்த மாதிரி சொல்றா. ஸோ இது வந்து ஒரு ஸ்டோரியில டாக்குமெண்டடா இருக்கு. டைரி ஆஃப் பிரான்சஸ் போய் பார்க்கலாம். டைரி ஆஃப் பிரான்சிஸ். போய் ஓகே. பார்க்கலாம். அப்படின்னா எப்படிப்பட்ட ஒரு மைண்ட் செட் இருக்கு. ம் இத அப்படியே நம்ம வந்து நம்ம வாழ்க்கை, நம்ம பாரதம் அதோட கனெக்ட் பண்ணி பார்ப்பேன். ராமாயணத்துல தசரத சக்கரவர்த்தி காட்டுக்கு போறார் வேட்டையாட. அப்ப ஒரு மிருகம் தண்ணி குடிக்கிற சத்தம் கேட்கறது. ம் எந்த பக்கத்துல சத்தம் வந்ததோ அந்த பக்கத்தை நோக்கி அம்பை எய்றார். ம் அப்ப ஒரு மனிதன் அள்ளிண்ட கீழே விழறான். சரவண்குமார் அப்படின்னு சொல்லிட்டோம். ஓகே, அப்போ உடனே தசரத சக்கரவர்த்தி போறார். போயிட்டு அந்த பார்க்குறாரு, இந்த மாதிரி அவன் ஐயோ நான் ஒரு மனுஷனை அடிச்சுட்டேனே தப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட இது பண்ணுறார். எங்கள் அப்பா அம்மா கண்ணு தெரியாதவா, ஓகே, நான் தண்ணி அவளுக்கு எடுத்துன்னு போகலாங்கிறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு. இவருக்கு மனசுல பெரிய ஒரு கில்ட் வந்துருது. அவன் தண்ணியை எடுத்துட்டு போறார் கண்ணு தெரியாத அப்பா அம்மா கிட்ட. தண்ணியை போய் குடுக்கிறார். கொடுத்த உடனேயும் அவ குடிக்கிறா. குடிச்சிட்டு வந்தது ஸ்ரவண்குமார் இல்ல அப்படின்னு தெரிஞ்ச உடனேயும் அவ சபிக்கிறா. நீ எங்களை மாதிரி ஒரு என்ன சொல்றது புத்திர சோகத்துக்கு ஆளாவ அப்படின்னு. இது வந்து நம்ம ராமாயணத்துல பார்த்திருக்கோம். தசரதன் ஒரு சக்கரவர்த்தி, தான் வந்து தப்பு செஞ்சிட்டோம் ஒரு சத்திரிய தசரத சக்கரவர்த்தி அவர் வந்து ரியலைஸ் பண்ணி இந்த அப்பா அம்மாட்ட போறார். அந்த ஸ்ரவண்குமார தூக்கின்னு போறார், தண்ணி எடுத்துன்னு போறார். இதுதான் டைரி ஆஃப் பிரான்சஸ்ல வர வெல்லிங்டனுடைய கேரக்டர் அவளுடைய கேரக்டருக்கும் நம்மளுடைய கேரக்டருக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ அந்த வார்த்தைகள், அங்க அவளுடைய மைண்ட் செட் நம்மளுடைய மைண்ட் செட்டுக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம். ஓகே, அடுத்தது நம்ம வந்து கோர் சப்ஜெக்டுக்கு வருவோம். கோர் சப்ஜெக்ட் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ரெக்ரூட் பண்ணியிருப்பாங்க. எப்படி ரெக்ரூட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, செயிலர்ஸ், சோல்ஜர்ஸு, ஓகே, இவங்கள தான் மெயினாக ரெக்ரூட் பண்ணியிருப்பாங்க. ஆமாம் சார். மர்ச்சன்ட் பேங்கரோ ப்ரொப்பரேட்டரோ வந்து ரெக்ரூட் பண்ணப்பட்ட ஆசாமிகள் இருக்க மாட்டாங்க. சோல்ஜர்ஸ் எங்க ரெக்ரூட் பண்ணாங்க அப்படின்னா அயர்லாண்ட்லேருந்து ரெக்ரூட் பண்ணாங்க நிறையா. ஓஹோ, ஓகே. என்னன்னா 15வது செஞ்சுரி 16வது செஞ்சுரியில அயர்லாண்ட்ல நிறைய பிளான்டேஷன்ஸ் இங்கிலீஷ் மொனார்க்கே பண்ண ஆரம்பிக்கிறான். ஓகே. அப்ப நிறைய பெசன்ட் கிட்ட இருந்து லேண்ட் வந்து போயிடுறது இந்த பிளான்டேஷன் பண்ண ஆரம்பிக்கிறதுனால. அவங்களுக்கு வேலை இல்லை, எக்கனாமிக் ப்ராப்ளம் அந்த குடும்பங்களுக்கு வந்துருது. ஏதோ ஒரு இடத்துக்கு வேலை செய்ய போகணும். அவங்க தே ஆர் ஃபோர்ஸ்டு. அங்கேருந்து செயலரும் சோல்ஜரும் முதல்ல வராங்க. ஓகே. எப்படி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறான் அப்படின்னா, நீங்க இங்கேருந்து வாலண்டரியா சர்வீஸ்ல நீங்க வரலாம், அங்கேருந்து வரும்போது நீங்க ஒரு பவுண்டியோட வரலாம் அப்படின்னு. ஓஹோ, ஓகே. ஸோ அப்போ யாருக்கு அதீத அந்த பணத்தாசை, அந்த கிரீட் யாருக்கு இருக்கோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் சைன் அப் பண்ணுவாங்க இந்த மாதிரி பார்த்தா. ஆமா, ஓகே. இது வந்து முதல் கட்டம். ஒரு கட்டத்துல நீங்க வந்து அயர்லாண்ட்ல இருந்தும் ஸ்காட்லாண்ட்ல இருந்தும் ஈவன் இங்கிலாந்துல இருந்தும் ரெக்ரூட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ரெக்ரூட் பண்ணும்போது இங்கிலாந்து அப்படிங்கிற அந்த கண்ட்ரிக்கும் ராணுவம் தேவை. ஆமா, அந்த ராஜாக்கும். ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கும் ராணுவம் தேவை. ஆமா, ஓகே.
ராணுவம் as well as sailors. ஒரு கட்டத்தில் இங்கிலாண்டினுடைய ராணுவத்தினுடைய சைஸ் 2 லட்சம் சோல்ஜர்ஸ். ஈஸ்ட் இந்தியா கம்பெனியுடைய ராணுவத்தினுடைய சைஸ் 4 லட்சம் சோல்ஜர்ஸ். ஓஹோ, ஓகே. அப்ப அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஹையர் பண்ணியிருக்கிற சோல்ஜர்ஸ் டெஃபினட்டா இங்கிலீஷ் ஆர்மி சோல்ஜர் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கும் இருந்திருக்க மாட்டாங்க. இல்லைங்க, இதுல 2 விஷயம் பார்க்கணும். ஒன்று, இங்கிலாந்து ராஜாவோட பவர்ஃபுல்லா ஒரு நம்பர்ல ஆர்மி வச்சுட்டு இருக்கான். ரெண்டாவது, அயர்லாண்டுலேருந்து ரெக்ரூட் பண்ணி நிறைய வச்சுட்டு இருக்கிறதுனால எல்லாரும் கேத்தலிக் கிறிஸ்டியன் ஆர்மியா இருந்திருக்கும். அது கண்டிப்பா ஐரிஷ் கேத்தலிக்ஸ் கேள்விப்பட்டிருப்பாங்க நிறைய பேர். வேற இங்கிலீஷ் புரொட்டஸ்டன்ட் ஆர்மியா இருந்திருக்கும். ஓகே 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 ஓகே. ஸோ அப்போ காலோனியல் ஆர்மியில் மோர் கேத்தலிக்ஸ் இருந்திருக்கிறது வாய்ப்பு ஐரிஷ் பீப்புள் இருந்ததுனால இருந்திருக்கு. ஆமாம். அடுத்தது என்னன்னா, இவங்க ரெக்ரூட் பண்ணும்போது எப்படி ரெக்ரூட் பண்ணாங்க அப்படின்னா, ஒரு ஹோட்டல் ஆர் இன் அது வாசல்ல யூனிஃபார்ம் மாட்டியிருக்கும். டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி யூனிஃபார்ம், பிரெஞ்சு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி யூனிஃபார்ம் அப்படின்னு, இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி யூனிஃபார்ம்னு. அங்கே இருக்கிற மக்கள் தானாக போய் அங்கே இன்டர்வியூ கொடுத்துட்டு இது பண்ணிக்கலாம். ஓகே. அடுத்தது, ஒரு கட்டத்தில் இவாளுக்கு ஆள் கிடைக்கல. ஏன்னா 3 பேரும் ஃப்ரெஞ்சு, டச்சு, இங்கிலீஷு 3 பேருமே நிறைய ரெக்ரூட் பண்ணி நிறைய அனுப்ப ஆரம்பிக்கிறாங்க. ஸ்பெயினுக்கும் அப்புறம் ஆள் கிடைக்க ஆரம்பிக்கல. அப்போ லேபர் மார்க்கெட்டில் மிலிட்ரி சோல்ஜர்ஸ்க்கு டிமாண்ட் அதிகமாகிடுறது. அப்போ யார் அதிகமாக கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு நான் போவேன் அப்படிங்கிற ஒரு விதமான சிச்சுவேஷன் வருது. ஓகே. அங்கே உள்ள ஐரிஷ் ஆர் ஸ்காட்டிஷ் டச்சோட போகிறாங்க. மெர்சனரிஸ் மாதிரி. மெர்சனரிஸ். திஸ் இஸ் அ பிரைவேட் ஆர்மி வித் மெர்சனரிஸ். ஓகே. அது எந்த மாதிரியான சுச்சுவேஷன்லாம் நம்ம பார்க்க முடியும்னா, இஃப் இன்டெப்த் டீட்டெயில் டாக்குமெண்ட்குள்ளே போனோன்னா, எவனோ ஒருத்தன் நல்லா குடிச்சிருப்பான். அவன் பேக்கெட்டில் நான் அவன்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டோ அல்லது அவன் பேக்கெட்டில் அவன் அட்வான்ஸ் பணம் வாங்கிட்டான், நான் ஒரு விட்னஸ் நான் வச்சுட்டு இருக்கேன், நீ என்கிட்ட பணம் வாங்கின, நீ குடிச்சிருந்த அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஃபோர்ஸ்ஃபுல்லி அழிச்சுட்டு போகிற மாதிரியான சுச்சுவேஷன் எல்லாமும் இருக்கு. ஓகே. ஆள் இல்லைன்னா எவனையாவது கூட்டு போய் ஆகணும். அவனுடைய கன்சென்ட்டே இல்லாம ஒரு மனுஷன் அவனுடைய கன்சென்ட்டே இல்லாம அவன் குடிபோதையில் உள்ள நிலைமையில இருக்கும்போது அவன் பாக்கெட்ல பணத்தை திணிச்சு, ஓகே, பணத்தை திணிச்ச பிறகு அதுக்கு ஒரு விட்னஸை நான் பணம் கொடுத்த மாதிரி இது பண்றதுக்கு செட் பண்ணி, அப்ப ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மூலியமா இந்தியாவுக்கோ இந்தோனேஷியாவுக்கோ அல்லது வேற எந்த நாடுகளுக்குமோ போன இங்கிலீஷ் சோல்ஜர்ஸு எய்தர் வாலண்டரியா பணத்தாசை, பவுண்டி ஆசைக்காக வந்தவங்களா இருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு டிசிப்டிவா அவங்கள ஏமாத்தி ஆயிடுச்சுன்னு வந்த மக்களாகவும் இருக்கலாம். ஏமாத்துறவங்க, ஏமாந்து போனவங்க, ஏமாந்து போறவங்க, 2 விதமாகவும் இருக்கலாம். அப்ப என்ன ஆகுது, ஒருத்தன் பயங்கர கிரீடியா இந்தியாவுக்குள்ள காலடி எடுத்து வச்சிருக்கான். ஓகே. இன்னொருத்தன் வாழ்க்கையே வெறுத்து போய் மாட்டின்ட்டமேனு வந்திருக்கான். அடுத்தது இதுல அடுத்த கட்டத்தை நம்ம பார்க்கணும். இந்த வந்த சோல்ஜர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 16 வயசு, 18 வயசு, 19 வயசு. யங் ஆங்கிரி பீப்புள். ராபர்ட் கிளைவ் 1744 இந்தியாவுக்கு வர்றாரு. அவர் ஒரு சாதாரணமான ஒரு ஃபேமிலியில இருந்து தான் வர்றாரு. ஓகே. அவர் இங்கிலாந்துல வேரியஸ் இடங்கள்ல இருந்திருக்காரு. அவருடைய வாழ்க்கை வரலாறு பார்க்கும்போது மான்செஸ்டர்ல உள்ள கடத்தரில் உள்ள கடற்காரங்களா ஒரு மிரட்டி பணம் வாங்கியிருக்கிறார். அவரும் ஒரு கேங் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், அவருடைய கேங் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். அவர் நம்ம ஊர் ரவுடி மாதிரி. அவர் தக்ஸ் தண்டல்காரர்கள். ஒரு தண்டல் வாங்குறது அந்த மாதிரி. அது என்ன சொல்லுவாங்க சார், அது ரோட்லயே பஞ்சாயத்து பண்றவங்க. தக்ஸ், தண்டல்காரர்கள். கட்ட பஞ்சாயத்து. சோ அப்ப இவங்களோட மைண்ட் செட் எந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல வந்திருப்பாங்க இவங்க?
வரதே எப்படி வந்து எப்படி நிறைய அக்வயர் பண்ணலாம், லூட் பண்ணி எப்படி எடுத்துன்னு போலாம். ம் ஆல்ரெடி சிஸ்டத்தை பார்த்தா இது ஒரு ஃபியூடல் சிஸ்டத்துல இருந்து வராங்க. ம் இன்டர்லாக்கிங் பவர் ஸ்ட்ரக்சர். ஆமா ஓகே, எப்போதுமே அண்டர் ஆல்வேஸ் ஃபியர், கான்ஸ்டன்ட் ஃபியர் ஆஃப் தர் லைஃப். ம் ஓகே, சர்வைவலே ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆமா இன்னொரு பக்கம் அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய வெறுப்பெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்படின்னா, எதானே பழைய ஹிஸ்டாரிக் மூவிஸ், ம் ஹிஸ்டரி பத்தின மூவிஸ் போய் பாருங்க. யூரோப்பியன் அது ம். ராஜா ராணி காலத்து மூவிஸ்லாம் அதான் இருக்கும்ல, அதெல்லாம் பத்தி. ஓகே அந்த ராஜா ராணி போடுற ட்ரெஸ் எல்லாம் பாருங்க. அந்த ஒரு ட்ரெஸ்ஸை போடுறதுக்கே ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் ஆகும் ராஜா. ஆமா 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 அப்ப 20 நிமிஷம் 20 30 நிமிஷம் ஆகும்னா அதுக்கு எவ்வளவு வேலைக்காரர்கள் தேவை? அப்ப கைண்ட் ஆஃப் அரிஸ்டோகிரசி எப்படி இருந்திருக்கும்? கண்டிப்பா சார். ஸோ ஒரு காமன் மேன் வந்து அவனுடைய சிச்சுவேஷன் அங்க வந்து என்ன சொல்றது, ரொம்ப மோசமான நிலையில இருந்திருக்கான். அவனுக்கு அந்த அப்வர்ட் மொபிலிட்டியே கிடையாது. அதுவே மொத்தமா சுத்தமா கிடையாது. அவன் வந்து என்ன சொல்றது, எனக்கு ஏதாவது வழி கிடைக்காதா அப்படின்னு இருந்த ஆளுங்கள்ட்ட ம் ஒரு பிரைவேட் ஆர்மியை காட்டி ம் அவன் போயிட்டு நீ கொள்ளையடிச்சிட்டு நீ வந்ததெல்லாம் உன் பொருள்டா அப்படின்னா அவன் கொள்ளையடிக்க தான் வருவான். நம்ம நிறைய படத்துல இங்கே கொலோனியல் டைம்ஸை டிஸ்கிரைப் பண்ணும்போது பார்த்துருக்கோம். ரொம்ப மோசமானவனுங்களா காமிச்சிருப்பாங்க. அப்ப தோணுச்சு, அப்போ யாருதான் இவங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆளுங்க அப்படிதான் பிஹேவ் பண்ணுவாங்க. அவங்க காமிச்சதுல எந்த ஒரு தப்பும் இல்லைன்னு தான் தோணுது. ஸோ அடுத்த கட்டத்தை பாருங்க. இது அடுத்த கட்டம் ரொம்ப முக்கியமான கட்டம். இங்கிலீஷ்க்குன்னு ஒரு ஆர்மி இருந்திருக்குமா? ம் ஸ்பெயினுக்குன்னு ஒரு ஆர்மி இருந்திருக்குமா? ம் ஜெர்மனிலையும் ஆர்மி இருந்திருக்குமா? கண்டிப்பா. அந்த ஆர்மியில உள்ள சோல்ஜர் பார்ப்பான்ல, ஏ இவன் வந்து எங்கேருந்தோ ஐரிஷ்லேருந்து அங்கேருந்து இங்கேருந்து வரான், இவன் வந்து போயிட்டு பயங்கரமா சம்பாதிச்சுட்டு வரான், நான் இங்கேயே உட்காந்துட்டு இருக்கேன், எனக்கு சம்பாத்தியம் இல்லை ஆமா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஆர்மியையே விட்டு டெசர்ட் பண்ணிட்டு அவன் போயிடுவான். ம் ஒரு ஜெர்மன் ஆர்மியில இருக்கிறவன், இல்லப்பா எனக்கு வேண்டாம்ப்பா இந்த சர்வீஸ், நான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட சர்வீஸ் பண்ண போயிடுறேன்ப்பா. ம் கண்டிப்பா நிறைய பேர் டெசர்ட் பண்ணிட்டு போயிருப்பாங்க. அந்த மாதிரி டெசர்ட்மெண்ட் பண்ணி யாராவது சோல்ஜர் போனா அதுக்கு டெத் இஸ் த பனிஷ்மெண்ட். ஆமா இந்த கிங் இந்த மாதிரி டெசர்ட் பண்ணி போற சோல்ஜருக்கு டெத் இஸ் த பனிஷ்மெண்ட் அப்படிங்கிற இதை எல்லாவா பாஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ம் ம் ஸோ அந்த மாதிரியான ஒரு டிப்பிக்கல் என்விரான்மெண்ட்லேருந்து இந்த சோல்ஜர்ஸ் அண்ட் தீஸ் பீப்புள். ஸோ அதான் உங்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு வழியுமே கொடுக்காம எல்லாத்துக்கும் ஒரு லா போட்டு தடை பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னா அவங்க அட்வர்ஸா ரியாக்ட் பண்ணிடுவாங்க கண்டிப்பா வேற லேண்ட்ஸ்லாம் போகும்போது. ஆமா, அவனுக்கு வந்து அங்க எந்த கண்ட்ரோலும் கிடையாது, மேற்பார்வை கிடையாது. மேற்பார்வை கிடையாது. ஒன்றும் இல்லை, ஒரு வீட்டில் ஒரு சின்ன பையன் இருக்கான், ஒரு குழந்தை இருக்கு. ஓகே, அப்பா அம்மா எப்போதும் கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்க. ம் அப்பா அம்மா இந்த சைடு போனோடனே திட்டத்தனமா டிவி பார்க்குதுல்ல, ஆமா பார்க்குறாங்கல்ல, இந்த மாதிரியான. ஸோ இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனியே வந்து ஒரு பார்த்தீங்க அப்படின்னா, ஆர் இந்த மாதிரி எக்ஸ்பெடிஷன் வர கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா அவன் பிரைவேட் ஆர்மி, அவன் செய்யறது சரி அப்படிங்கிற ஒரு மனநிலையோட வந்து லூட் பண்ணுறதோ பைரசி இதுக்கு தயாராக இருக்கான். அப்படின்னா அதோட போகிற சோல்ஜர்ஸ்னுடைய மனநிலையும் அவங்கள அந்த முதலாளிகளினுடைய மனநிலைக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். கண்டிப்பா சார். இப்ப அப்படியே ஃபிளிப் பண்ணி இந்தியாவுக்கு வந்து பார்ப்போம். நம்ம வந்து நம்மளுடைய லைஃபை வந்து தர்மத்தின் அடிப்படையில் வாழறோம். நம்ம வந்து ஒரு எவால்வ்டு சொசைட்டியா இருந்திருக்கோம். அப்ப நம்ம வந்து எல்லாத்தையுமே ஒரு ஹியூமானிட்டியோட ட்ரீட் பண்ணியிருப்போம். ஆமா சார். அந்த ஹியூமானிட்டிய வந்த அசுரர்கள் என்ன சொல்றது, நம்மளுடைய வீக்னஸ்னு எடுத்துட்டா. ஆமா, அத கல்ச்சர்னு பார்க்காம வீக்னஸ்னு எடுத்துக்கிட்டாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து அடிப்படையில் நடந்த விஷயம், அந்த மைண்ட் செட்டில் அடிப்படையில் நடந்த விஷயம். இதை
இன்னும் கொஞ்சம் ஃபர்தர் இன்னியோட பொருத்தி பார்ப்போம். கம்யூனிசம் அப்படிங்கிற சித்தாந்தம் வந்து மேற்கத்தியத்திலேருந்து இந்தியாவுக்கு வந்திருக்கு. ம் கார்ல் மார்க்ஸ் சொல்றது கிளாஸ் ஸ்ட்ரகிள், வர்க்க போராட்டம் ம் அப்படின்னு சொல்றாரு. அவர் பார்க்குற அந்த வர்க்க போராட்டம் அப்படிங்கிறது அந்த ஃபியூடலிஸ்டிக் மைண்ட் செட், யூரோப்போட மைண்ட் செட்டோட ஒத்துப்போகும். கண்டிப்பா. இப்போ அந்த ஃபியூடல் சிஸ்டம்ல இருக்கிற பெசன்ட்ஸ் தான் வந்து ரிவால்ட் பண்ணி அந்த கம்யூனிசமோட அந்த ப்ராலிட்டேரியட் அப்படின்றாங்க. அவங்க அந்த ஆமா பெசன்ட்ஸ் தானே சார் அவங்க. ஆமா அதுதான் அவங்க வந்து பூஷ்வாக்கள்கிட்டேருந்து எடுக்கிறது ம் எல்லாத்தையும் அப்படின்றாங்க. ஸோ அந்த ஒரு மனநிலை, அவர் கார்ல் மார்க்ஸ் பார்க்கறனுடைய மனநிலை வந்து அவர் மேற்கத்திய வாழ்வியல், மேற்கத்திய கண்ணோட்டம், அங்க யூரோப்ல இருந்த சிச்சுவேஷனுக்கு அடிப்படையில் அவர் வந்து சொல்லியிருக்காரு அந்த வர்க்க போராட்டம். கண்டிப்பா சார். அவரோட அந்த ப்ராடக்ட் ஆஃப் விளைவு தான் அது. அது ஒரு அங்க நடந்த ஃபியூடல் கவர்னன்ஸோட விளைவாக தான் கம்யூனிசமோட மைண்ட் செட்னே சொல்லலாம். அத அந்த கம்யூனிசம் மைண்ட் செட் இந்தியாவுக்கு பொருந்துமா அப்படின்னா நிச்சயம் பொருந்தாது. ஏன்னா இங்க வந்து அந்த மாதிரியான ஃபியூடலிஸ்டிக் மைண்ட் செட் கிடையாது. கண்டிப்பா சார். அதுக்கு உதாரணம் வந்து தசரத மகாராஜா, அவர் சக்கரவர்த்தியினுடைய ஆக்ஷன். ஓகே. ஸோ அதே மாதிரி மனுநீதி சோழன் எவ்வளவோ உதாரணங்கள் நம்ம சொல்லலாம். காமன் மேன் சொல்ல முடியும். ஸோ அப்ப கார்ல் மார்க்ஸினுடைய தியரி கம்யூனிசம் அப்படிங்கிறது ஒரு ஃபியூடலிஸ்டிக் அண்ட் கிளாஸ் ஸ்ட்ரகிள், அதுக்கு ரிலேட்டட் விஷயம். நம்ம சமுதாயத்துக்கு பொருந்துமா பொருந்தாதா, தர்மத்தின் அடிப்படையில் உள்ள சமுதாயத்துக்கு பொருந்துமா பொருந்தாதா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வி. ஒண்ணு. ரெண்டாவது கேள்வி, the essence of western culture என்ன அப்படின்னா லிபர்ட்டி. இந்த லிபர்ட்டி அப்படிங்கிறது இந்த ஃபியூடலிசத்துல இருந்து அவங்க லிபர்ட்டி ஆனாங்க அப்படின்னு சொல்றாங்க. எதுல இருந்து லிபர்ட்டின்னு இருக்கு? கரெக்ட். லிபர்ட்டி ஃப்ரம் வாட்? ஸோ அந்த லிபர்ட்டி அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து நம்ம ஒழுங்கான வாழ்வியல் முறையில் இருக்கும்போது நம்மளுக்கு லிபர்ட்டி தேவை கிடையாது. ஆமா, அது நமக்கு உள்ள இன்ட்ரின்சிக்காவே இருக்குன்னு சொல்லலாம். நம்ம எம்பெடடாவே நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கு. அண்ட் ஃபர்தர் ஜஸ்டிஸ், ரீசன், ஹியூமானிட்டி, இதுவும் பார்ட் ஆஃப் வெஸ்டர்ன் வேல்யூஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். நம்ம தான் ஆல்ரெடி தர்மத்தின் அடிப்படையில் இருக்கோம். ஆமா, தசரத சக்கரவர்த்தியோட இதுலயே ஜஸ்டிஸ் வந்துருது. இட் ப்ரிவைல். ஓகே. ஸோ இந்த வெஸ்டர்ன் வேல்யூ ஓட நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொல்றோம்ல, தட் இட் செல்ஃப் ஒரு மித்து. ஏன்னா அங்க வந்து எவால்வ் ஆகி வந்த இந்த லிபர்ட்டி, ஜஸ்டிஸ், ஈக்குவாலிட்டி இதெல்லாம் வந்து 18வது 19வது 20வது செஞ்சுரியில வேணா எவால்வ் ஆகி வந்திருக்கும். கிருஷ்ணருக்கும் குசேலருக்கும் இருந்தது ஈக்குவாலிட்டி இல்லையா? கண்டிப்பா. ராஜாவுக்கும் ஒரு ஏழை பிராமணனுக்கும் இருந்த ரிலேஷன். ஐ திங்க் பரத்வாஜ், ஐ திங்க் நம்ம ஒரு விரிவா டிஸ்கஸ் பண்ணிட்டோம் இந்த மைண்ட் செட்டை பத்தி. கண்டிப்பா சார். நேயர்களுக்கும் ஒரு நல்லா இருந்திருக்கும்னு தோன்றது. கண்டிப்பா கண்டிப்பா நல்லா இருந்திருக்கும். வரப்போற எபிசோட்ல மேலேயும் நம்ம பல விஷயங்களை ஆராய்வோம். ரொம்ப நன்றி சார். மறுபடியும் உங்க டைமை வந்து எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணதுக்கு. இந்து மகாசமுத்திரம் மீண்டும் தொடரும். அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி.